அம்மா நீசி கொஞ்சம் முன்னால வாங்க. அம்மா நீசி கொஞ்சம் முன்னால வாங்க. நீசி கொஞ்சம் முன்னால வரலாம். ஐயா வெளிப்படுத்தி காணாச்சு. உங்களை நேரம் சொல்லுங்க, கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்க. எடப்பாடியார் அங்க சொல்ல கைய பாருங்க. அம்மா ஐயா கைய பாருங்க. ஐயா காட்டுறாரா? கொஞ்சம் இறங்குங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி சிறப்பான எழுச்சி பயண கூட்டம், தேர்தல் பிரச்சார கூட்டம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோர் திரு சி கிருஷ்ணமுரளி எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, மாறி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தோழர் நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமுரளி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆலங்குளம் தொகுதிக்கு முன்னாள் எம்பி திரு KRP பிரபாகரன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அதோட சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் திலிப்பன் சைசங்கர் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த 4 பேருமே ஒரு சிறந்தவர்கள். திரு கிருஷ்ணமுரளியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவருடைய தந்தை செந்தூர் பாண்டியன் அவர்கள் அமைச்சராக இருந்து இந்த தொகுதியிலே நற்பெயரை பெற்றவர். அவருடைய மகன் தான் அறிவிச்சவர் கிருஷ்ணமுரளி அவர்கள். கூவப்பட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர், எளிமையாக பழகக்கூடியவர். இன்றைக்கு ஜாதி மதம் பார்க்காம அனைவருடையும் சமமாக பழகக்கூடியவர். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றார். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்து பணியாற்றியவர், மக்களிடத்திலே நன்கு அறிவானவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்தார். ஆக அவரும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான வேட்பாளர் என்ற கூட்டணியின் சார்பாக அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கும் இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். அதே போல ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில திரு KRP பிரபாகரன் முன்னாள் எம்பி அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் முன்னாள் எம்பியா இருந்து மக்களிடத்திலே நன்கு அறிமுகமானவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியவர். அவரைக்கும் உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை லட்சத்திலே வாக்களித்து விட்டுச்சார். சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி டாக்டர் திலிப்பன் ஜெய்சங்கர் அவர்கள், அவர் டாக்டரா இருக்காரு, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பண்புள்ளவர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், ஜாதி மதம் பார்க்காமல் அண்ணன் தம்பி போல பழகக்கூடிய டாக்டர் அவர்களுக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். வாசுதேவன் நல்லூர் சட்டமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கியிருக்கிறோம். அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.
தென்காசி சட்டமன்றத்தில் 5 சட்டமன்ற தொகுதி 5 வென்று தென்காசி மாவட்டம் அதிமுக கோட்டை. அதிமுக கோட்டை வெற்றி பெற செய்வீங்களா? 5 பேரும் உங்களுடைய பிள்ளைகளாக பார்த்து, உங்க பிள்ளைகள் எப்படி வீட்டில் உங்களுக்காக பாடுபடுகிறார்களோ அதே போல உங்களுக்காக பாடுபடக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற கழக வேட்பாளர், கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டு, நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்த உடனே பிரதான கோரிக்கை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி தலையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம். புதிய மாவட்டம் தென்காசி மாவட்டம். அதில்தான் இந்த 5 தொகுதியும் இடம்பெற்றிருக்குது. ஆக புதிய மாவட்டத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு நிர்வாகத்திலே எளிமையாக உங்களுக்கு தேவையான காரியங்கள் நிறைவேற்ற முடியும். அதற்காக நிர்வாக வசதிக்காக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு அதிமுக தேர்தல் அறிக்கை அத அப்படியே காப்பி அடிச்சிருக்கிறாங்க திமுக. அதிமுக தேர்தல் அறிக்கையில உங்களுடைய மகத்தான ஆதரவை பெற்று அதிமுக ஆளுங்கட்சியா வந்தவுடன் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் பிரம்மாண்டமான அறிவிப்புகள், மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அறிவிப்புகள். இந்த ஆட்சியில விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எங்களை பார்த்து திமுகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன 8,000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். எதுக்கு கூப்பன்? ஏன்னா இந்த கூப்பன் கொடுத்தா தான் ஊழல் செய்ய முடியும். இந்த கூப்பனுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வர்றது நிச்சயம் கிடையாது. ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களை குழப்பி ஒரு அறிவிப்பு கொடுத்து, அதுவும் எப்படி டோக்கன் கொடுப்பாங்களாம். நீங்க போய் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் அவையிலே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அவிய டோக்கன் கொடுக்கும் போது திமுக போய் வாங்க வேணும். அப்போ அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேணும். அப்படித்தான் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக அறிவிப்பு அப்படி அல்ல. உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக 10,000 ரூபாய் போய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல எப்பொழுது 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறாங்க. அதை 2,000 ரூபாய் நம்முடைய தாய்மார்கள் கணக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்று வருகின்ற பொழுது பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு பெண்கள் பணிக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்லணும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாங்கணும். 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். அதுல ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும்.